காலேஜ் கேம்பஸ்னாலே ஃப்ரெண்ட்ஸு, சில ப்ரொஃபசர்ஸு, நெறைய காமெடி, கொஞ்சம் ஆக்ஷன்னு இருக்கும். இதுலயும் எல்லாருக்கு கூட கொஞ்சம் மிஸ்ட்ரியும். இந்த படக்குளம் படத்துல சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டும் சேர்ந்திருக்கு. இந்த மலையாள படம் தமிழ் டப்ல ஜியோ ஸ்டார் ஓடிடி ஆப்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதுல சூரஜ் வெஞ்சரமோடு சராஃபுதீன் முக்கிய லீடா நடிச்சிருக்காங்க. இதோட கதையில புத்திசாலியா, காமிக் புக் படிக்கிறவங்களா, ஜாலியா இருக்கிற 4 இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம். அதுல கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருக்க ஜிதின் தன் கிளாஸ்மேட் ஜீவிகாவோட பிரேக்கப் ஆகிற திருவால இருக்கிறான். அந்த சமயத்துல காலேஜ் ப்ரொஃபசர் ரஞ்சித் ஏதோ பிளாக் மேஜிக் மாதிரி யூஸ் பண்ணி இன்னொரு ப்ரொஃபஸரா இருக்கிற ஷாஜியை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறத ஜிதின் பார்த்துடுறான். இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல அவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில வழியினால ரஞ்சித் இன்னொருவரை கட்டுப்படுத்த முடியுன்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அது அவங்கள ஒரு பெரிய பிரச்சனையில தள்ளுது. அப்படி என்ன தப்பா போச்சு, ரஞ்சித் கிட்ட அப்படி என்ன பவர் இருக்குன்னு சொல்ல வரதுதான் இதோட மீதி கதை. இதுல பழங்கால பகட போர்டு, அது வழியா இன்னொருத்தருடைய பாடியை கண்ட்ரோல் பண்றதும் பாடியை ஸ்வாப் பண்றதுமான கான்செப்ட் நல்லா தான் இருக்கு. இதை அப்படியே காலேஜ் செட்டிங்ல 4 ஸ்டூடெண்ட்ஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஆரம்பிச்சு விறுவிறுப்பா போகுது. பாடி கண்ட்ரோல்னால ஏற்படுற கலாட்டா ஒரு மாதிரினா, பாடி ஸ்வாப் ஆகி ஸ்டூடெண்ட் உடம்புல ப்ரொஃபஸரும், ப்ரொஃபஸர் உடம்புல ஸ்டூடெண்ட்டும் மாறி போய் பயங்கர கலாட்டாவா நல்லாவே சிரிக்க வைக்குது. மூணாவதா இந்த இன்ட்ரோவர்ட் ஸ்டூடெண்ட் உடம்புல ரஞ்சித் சேர்ந்துருவாரு. இப்போ ஜிதின் தான் காலேஜ்ல மாஸ் காட்டுற மாதிரி அமைஞ்சிரும். இதுல 3 மெயின் ஆக்டர்ஸ் 2 வேரியேஷனுக்கு மாறி நடிக்கணும். அதுல சராஃபுதீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்ணில் ஒரு வில்லத்தனத்தோட வந்துட்டு அப்படியே காமெடியா நடிப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல சூரஜும் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது கேரக்டர்லயும் பாடி லாங்குவேஜ்லயும் தெரியும். ஜிதின் அவர் சந்தீப் பிரதீப்பும் அவர் கூட வர ஃப்ரெண்ட்ஸுமே நல்ல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த கலாட்டா ஆரம்பிச்சதுக்கான காரணம் ஒரு ஹெச்ஓடி சீட்டுக்குன்னு இருக்கும்போது சில்லியா இருக்கு. சில இடத்துல ரொம்ப இழுக்கிறாங்களோன்னு தோணும். மற்றபடி படம் பெரும்பாலும் நம்மள என்கேஜிங்காக தான் வச்சிருக்கு. மொத்தத்தில் படக்குளம் ஒரு டீசென்டான கேம்பஸ் பிளஸ் சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி காமெடி. இந்த மாதிரியான ஃபேண்டசி காமெடி சரவடிய ரசிக்கிறவராக இருந்தால் இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.